இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் அவருடைய ஒரே பிரான குமாரனும் நம்முடைய அருமை நேசருமாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய வேறுபட்ட அன்பின் நாமத்தினாலும் இந்த வியாழக்கிழமை மாலை வேளையிலே அன்பின் வார்த்தைகள் யாவருக்கும் நான் தெரியப்பட்டுக் கொள்கிறேன். இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டுதான நாம் ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக ஒரு நாளை நாம் வாங்குகிற கடவுள் இம்மட்டுமாய் நமக்கு மீட்டு தந்து சகோதரர் ஜெபத்தில் சொன்னபடி அற்புதம் குப்பையும் தூசியும் பாவியலுமாகிய துடைக்கப்பட்ட கந்தையுமாய் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக ஒரு நாளை தந்து எத்தனையோ சடலங்கள் இந்த மண்ணுக்குள் மறைந்து ஆவி தண்ணி தந்த தேவனிடத்துக்கு திரும்பி போகிற என்ற ஒரு காலப்பகுதியிலே நம்மை ஜீவனோடு காப்பாற்றி இந்த ஒரு நாளிலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அவருடைய நாமத்தை தொகுது கொள்வதற்காகவும் தேவன் ஏற்படுத்திருக்கிற அந்த ஒரு வாய்ப்புக்காக தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். உங்கள் யாருக்கும் மாலை வேளை நன்றி இந்த வார்த்தைகளை கூட நான் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு நாளிலே நாம் பாடத்துக்குள்ளாக செல்லலாம். சகோதரர் அறிவிக்கவனமாக பாடத்தினுடைய தலைப்பு சந்தோஷமாய் இருங்கள். ஆதார வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, எப்போதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு உள்ளான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் ஏதாவது இருக்குதா? சொல்றீங்களா? உங்களோட வார்த்தை சந்தோஷம்னா இன்னொரு மறுபொருள் ஏதாவது இருக்குதா? மனதின் மகிழ்ச்சி, ஆனந்தம், நான் சொல்லிக்கிறேன். வேற அப்படி நிறைய இருக்கு. நீ போக இந்த பாடத்தில் இதில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த சந்தோஷம் அப்போஸ்தலன் பவுல் சொல்ற இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து உலகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து அது ஆக்சுவலி எல்லாருமே அது வந்து அவங்க பழக்க வழக்கங்கள் அவங்க நடைமுறைப்படி அவங்க கிடைக்கும். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்ற இந்த சந்தோஷம் வந்து வேற. மொத்தமாகவே இது என்னென்ன ஆவிக்கிற கண்ணோட்டத்தில் அவர் சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெறும் விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிற ஒரு மிகப்பெரியான ஒரு, அதாவது அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட சந்தோஷத்துல அவர் இருப்பாரு அப்படின்னு பார்க்கணும். இந்த சந்தோஷம் உலகம் தரக்கூடிய சந்தோஷம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே நிலையானதாக அந்த சந்தோஷம் இருக்காது. பட் கர்த்தர் இயேசு சொன்ன அந்த சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே அந்த விசுவாசம் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையின் மூலமாக கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷம் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாசிகள் நம்ம சந்தோஷம் இந்த நிலையான நிலைன்னு சொல்லணும் பார்த்தீங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம கொடுத்துருக்க அந்த வாக்குறுதியின் மூலமாக சில சந்தோஷங்கள் வந்து வாக்கு தத்தங்கள் மூலமாகவும் நம்ம நிறைய விதமான சந்தோஷங்கள் வந்து நம்ம கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். அதான் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, நான் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை வந்து ஒரு வலியுறுத்தக்கூடிய வார்த்தை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிந்தனையிலும் கர்த்தரின் சந்தோஷத்தின் வந்து சாட்சி வந்து வெளிப்பட வேண்டும். இந்த சந்தோஷம் நான் படுறோமா, இந்த சந்தோஷம் எதனால அந்த சந்தோஷம் இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது வந்து நாம் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். அந்த சந்தோஷம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற மாதிரி உலகத்தில் நடக்கிற சந்தோஷம் வந்து அது அன்னைக்கு அந்த டைம்ல இருக்கும், பட் எதாவது காணாம போகும். ஒருவேளை அந்த உண்மையான ட்ரூத்தின் படி, உண்மையான அப்போஸ்தலன் பவுல் சொல்ற எந்த வார்த்தையின் படி ஒரு சந்தோஷமா இருக்கிறாருன்னா அவர் எந்த கஷ்டங்களுமே அவர் வந்து பாதிக்காது. எந்த சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் வந்து அவர் அனுமதிக்கப்படாது. துன்பங்களாக இருந்தாலும் சரி, சில வேதனைகளாக இருந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா இவள் எல்லாம் அவரை தலை குறுகிய வைக்காமல் தலை நிமிர்ந்து சந்தோஷப்படக்கூடிய சூழல்கள் தான் வந்து காணப்படும். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்குள் ஆனந்தப்படுங்கள். அதாவது சந்தோஷம் நீங்க மகிழ்ச்சி சொன்னீங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா ஆனந்தப்படுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கழிப்பாக இருங்கள். அது எல்லாமே இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது தான் வரும். இந்த ஆனந்தப்படுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விசுவாசியை காக்கும் ஆவிக்குரிய சக்தி என்றும் ஆனந்தம் தான் நம் விசுவாசத்தின் உயிராக்கம் என்று நம்ம சொல்றாரு. சொன்னது என்னது? ஆனந்தம்ங்கிறது பார்த்தீங்களா, இந்த சந்தோஷங்கிறது இன்னொரு வந்து ஆனந்தம்ங்கிறது. அந்த ஆனந்தம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விசுவாசியை காக்கும் ஆவிக்குரிய சக்தியாகும். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சக்தி வந்து என்னைக்குமே அந்த இதயத்திலிருந்து எடுத்து போட முடியாது. அதை கர்த்தர் இயேசு சொன்ன மாதிரி ஒரு சமாதானம், சந்தோஷம் அது வந்து கர்த்தர் இயேசு கொடுக்கிறது.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் சொன்ன கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்கணும் இந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? இது எப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான சந்தோஷம் வெளிப்படும் போது அது மற்றவர்களுக்கு சாட்சியாகவும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மைத்தன்மைக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாகவே அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து மற்றவர்கள் சில அடையாளங்கள் கேட்பாங்க. நம்மள்ட்ட என்ன அடையாளத்தை நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா மற்றவர்கள் சாட்சியாகவும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மைத்தன்மைக்கு அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறேன். சில தவிர்க்க முடியாத நிபந்தனைகள் நம்ம வாழ்க்கையில் கூட வரும் சரியா? சில அவிசுவாச குறைவு, சில வாக்குறுதிகள் மேல நம்பிக்கை குறைவு, வாக்குத்தத்தங்கள் மேல நம்பிக்கை குறைவு, இது எல்லாமே நமக்கு வரும். அது எல்லாம் இருந்தாலும் கூட கர்த்தருக்குள் எப்போது நாம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட வேண்டும் அப்படின்னு வச்சு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷம் வந்து சந்தோஷமா இருங்கள் அப்படிங்கிறது எதுலாம் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் ஆகட்டும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆகட்டும், எதெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று அவர்கள் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 7 பாயிண்ட், நம்ம 7 பாயிண்ட் நம்ம பார்ப்போம். என்னென்ன பாயிண்ட்லாம் பார்த்தோம்னா, முதல் முறையா நாம் பார்க்கக்கூடிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா துக்கத்தில் சந்தோஷப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் ஏதாவது துக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுப்பப்படுகிறது, சில துக்கங்கள் ரொம்ப ரொம்ப உயரமான சூழ்நிலை நமக்கு வருது அப்படின்னா அதில் நாம சந்தோஷப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா இப்போ துக்கம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. உலகத்திலே ஆகட்டும், பொதுவாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில வெளிக்கோட்டமா நம்ம பைபிளுக்கு போகல. இந்த துக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு நெருங்கிய உறவினரை அல்லது நெருங்கிய நண்பரை வந்து அதாவது தாங்க முடியாத ஒரு சூழல், சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கும். அப்ப அந்த ஒரு அனுபவத்தை, அந்த ஒரு தாக்கம் வந்து நமக்கு பாதிக்கும். அந்த பாதிப்பு எப்படிதான் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துக்கமாகத்தான் மாறும். உதாரணத்துக்கு என்ன பண்றோம்னா, சில இப்போ துஷ்டி வீட்டுக்கு போறோம், இறந்த வீடுகளுக்கு போறோம். நம்ம குடும்பத்துல நம்ம சார்ந்திருக்கிறவங்க மத்தியில் நடக்கிற அந்த துக்கமும் மற்ற ஊர் பக்கத்து வீட்டுல நடக்கிற துக்கத்துக்கு வித்தியாசம் இருக்குதா? எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள நடக்கும்போது நமக்கு பயங்கர துக்கமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்று உதாரணம் என்ன சொல்லலாம்னா, இஸ்ரேல் நடக்கிற பிரச்சனைக்கும் இப்ப அதே பிரச்சனை நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நடந்த எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த துக்கத்துல அப்படிப்பட்ட துக்கத்துல கூட நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படிங்கிற குறிச்சு பார்க்கணும் சொல்றே. பார்த்து நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் இதுதான் சொல்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. இப்போ ஒரு பையனை ஒரு இழந்த ஒரு தகப்பனார் எப்படின்னு பாத்தீங்கன்னா புத்திர துக்கம். ஒரு ஸ்திரீக்கு வந்து தன் கணவர் இறந்துட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த மறுமணம் அவரால் செய்ய முடியாத அந்த ஒரு ஆழ்ந்த துக்கம் வந்து வரும். இப்படி பல வகையான துக்கங்கள் வந்து நம்ம உலகத்துல இருக்கும், மற்ற மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கிறோம். இது வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் நான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வேதம் இந்த துக்கம்னா அப்படி என்ன அப்படிங்கிறது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த துக்கம் சொல்றாரு. எந்த துக்கத்தை சொல்றாரு? இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாருன்னா, நான் மரித்து 3ஆம் நாள் உயிர் தருவேன். அப்போ வந்து எப்படி இருக்கிறாருன்னா நேரில் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஆனா கர்த்தர் இயேசு மரிக்கும் போது வருதா அவங்களுக்கு துக்கம்? கண்டிப்பாக வருதா துக்கம். அந்த துக்கம் வச்சு பின்னால வருந்தா அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். இந்த உலகமோ சந்தோஷப்படுங்கிறது யாரு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த வேதபாரக பரிசேயர்கள் அவர்கள் நினைத்த விஷயங்கள் நடந்தது. அன்னைக்கு அவங்க நடந்தது யூதர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டோம், அவர் அடிச்சு சிலுவையில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பட் ஆனா நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களும் துக்கப்படுவாங்க. ஆனா உயிர் தருவோம் பாத்தீங்களா, அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வரும்னு சொல்றாரு. உங்கள் துக்கம் ஆனாலும் நீங்க துக்கப்படவே அந்த டைம்ல, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அந்த டைம்ல அப்படின்னு பாருங்க. அன்னைக்கு இருந்த யூதர்கள் மத தலைவர்கள் எல்லாருக்குமே அன்னைக்கு வந்து கண்டிப்பாவே அந்த சந்தோஷம் இருந்திருக்கும். சீசர்கள் அன்னைக்கு துக்கத்தோட இருந்திருப்பாங்க. அந்த இயேசு உயிர் தெழுந்த பிறகு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த துக்கம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாகவே அது காணாம போயிடுச்சு அப்படின்னு சகோதரர்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சீசர்களுக்கு வந்து அந்த துக்கம் வந்து நிரந்தரமாகவே இல்லை. அது இயேசு உயிர் தெழுந்த உடனே அது வந்து சந்தோஷமா மாறிச்சு அப்படின்னு பார்க்கணும். பிரதர் வந்து இந்த இதுக்கு சுருக்கமாக என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சீசர்களுடைய அன்றைக்குள்ள அனுபவத்தையும் கிறிஸ்துவின் சபையின் முழு வரலாறையும் உலகின் எதிர்ப்பால் வரும் துக்கத்தையும் தாங்குவதற்கு கடினமாக இருந்தாலும் லாஸ்ட் என்னாச்சு,
சந்தோஷமா மாறிச்சு. அதை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, நான் மரிப்பேன், மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுவேன். அவர்கள் நேரே சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமா தான் கேட்கறது. ஆனா மரிச்சு உயிரோடு எழும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அந்த விஷயம் வந்து அவங்க வந்து அதுல இருந்து சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு குறிச்சு பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படி இந்த மகிழ்ச்சி யார் இந்த ஒரு மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறார்கள், அப்படி யாருக்கு இந்த ஒரு மகிழ்ச்சி, அதாவது நம்ம இப்ப துக்கம் சீசர்கள் துக்கப்பட்டு சந்தோஷப்பட்டாங்க, நமக்கும் இந்த மாதிரி துக்கம் வருது, அப்படி யார் அப்படி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலைபெற்றிருந்தால் பிள்ளை பேச்சினாலே ரட்சிக்கப்படுவாள். இது பாருங்க, அப்போதான் பவுல் சொல்றாரு, அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேச்சினாலே ரட்சிக்கப்படுவார். இப்போ வந்து சகோதரிகள் வந்து கர்ப்பம் தெரிவிக்கிறாங்கல்ல, அவங்க குழந்தை பெறும்போது 3 விதமான வழிகள் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வழி வரும்போது அவங்க என்ன வந்து அப்படி பயந்துருவாங்க, அவங்க ஆக்சுவலி பயந்துருவாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சின்ன இருக்கும், ஒரு குழந்தை பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ஈஸியா எடுத்துவாங்க. நெக்ஸ்ட் 2வது வழி வரும்போது கூட என்ன பாத்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. 3வது வழி வரும்போது தான் கண்டிப்பாகவே ஒரு குழந்தை பிறக்கிறோம் அப்படின்னு வழி, அதை தாங்க முடியாத வழியிலையும் அந்த குழந்தைய பற்றி அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தோம்னா என்ன ஆகும், அவங்களுக்கு கண்டிப்பாகவே சந்தோஷமா இருக்கும். நம்மளும் ஒரு குழந்தைய வளர்த்துட்டு தான் இருக்கும். என்னைக்கு நம்ம கையில் அந்த குழந்தை கிடைச்சு வேற விஷயத்துல அந்த குழந்தை கிடைச்சு, அந்த குழந்தை பேர் என்னது, கிறிஸ்து. அந்த குழந்தையோட பேர் வந்து கிறிஸ்து. பாத்தீங்கன்னா இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இல்லவே. அவங்க நல்லா ஜெபம் பண்றாங்க, நல்லா பைபிள் படிக்கிறாங்க, எங்க வசனத்தை எல்லாமே தெரியுது. பட் அந்த கரு கிறிஸ்துங்கிற அந்த கரு வந்து இன்னும் அவங்க உள்ளத்துல வந்து உருவாகவே இல்லை. என்னைக்கே இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா துக்கம், அவங்களுக்கு என்னையுமே துக்கம் தான். சர்ச்சைக்கு போற அன்னைக்கு மட்டும்தான் சந்தோஷம், மற்ற நாள் எல்லாமே துக்கத்தோடு அவங்க. நீங்க சர்ச்சைக்கு போகும்போது பார்த்து நிறைய பார்க்கணும், ரொம்ப சந்தோஷம் போற மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா முகத்தை ரொம்ப சோர்வா, ரொம்ப அப்படியே ஏதோ டயர்டா அப்படி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த வந்து இதயத்தில் அந்த நிலையான சந்தோஷம் வந்து அந்த கிடைக்கணும்னா அந்த உண்மையான துக்கத்தை வந்து அவங்க அறிஞ்சாதான் கண்டிப்பாக அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கும் அனுப்புறது சகோதரர்களே. நெக்ஸ்ட் ஒரு வசனமா வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னொரு காலம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் சந்தோஷத்துக்குள்ள போற சத்தியம் அந்த வசனம் அடையாளப்படுத்தும். நெக்ஸ்ட் நம்ம சவால் சொல்லும்போது சபையில இந்த உலக ஜனங்களுக்கு பாத்தீங்களா, உலக ஜனங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் வந்து நடப்பாங்க. எப்படி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த வசனம் முதலில் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுத்து பற்றியது. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது போல அவர்கள் புலம்பெயர்விலிருந்து திரும்பியதும் கண்ணீரும் துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சி அடையவர்களுக்கும் கம்ப்ளீட்டமா இந்த அவங்களுடைய அந்த சஞ்சலங்கள் தகுப்பெல்லாம் ஓடி போகும்போது அவங்க என்னை சந்தோஷப்படுறாங்களோ அப்பொழுது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா உலகத்துக்கும் அந்த விதமான ஒரு இப்போ வந்து உலகம் வந்து சஞ்சலப்பட்டும் துக்கப்பட்டும் வேதனைப்பட்டும் கவலையோடு கண்ணீரோடு தான் இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் என்னைக்கு கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு ஆசீர்வாதம் நிலைக்கு போறாங்களோ அதுக்கு பிறகு உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனங்கள் என்ன ஆகும், அவங்கள அந்த ஒரு சந்தோஷத்துக்குள்ளாக அவங்க கடந்து போறான சூழலுக்குள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த வெளிப்பாடு. ஒரு ஆள் கிடையாது, ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த உலகம் ஒரு தேசத்துல மட்டும் கிடையாது, ஒரு ஜனங்கள் மட்டும் கிடையாது அப்படின்னு பார்க்கணும். கன்னியரும் இளைஞரும் அனைத்து மக்களும் பொதுவானதாக இருக்கும் இந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சகோதரர் வந்து இதுக்கு வழக்கத்தை கொடுத்தாரு. இந்த ஒட்டுமொத்த உலகத்துடைய துக்கம் வந்து கண்டிப்பாகவே அன்றைய மாறுடைய சூழல் நடக்கும். நமக்கு என்ன இதுல ஒரு சின்ன ஒரு லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைய சபை கூட என்ன ஆகுது பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் உடலுக்குள்ள இருக்கு சேர்றதுக்கு அட்டாச் ஆகிறதுக்காக தனித்தனியா இருக்கும். நம்ம ஓடும் நமக்கும் கூட இந்த துக்கம் இந்த ஒரு சோதனை அனைவருமே நமக்கு வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுது, கண்டிப்பாக அனுப்பிட்டு தான் இருக்கு. நாம் அறிந்துக்கூடிய விஷயம் இப்போது இவ்வளவு இருந்தாலும் கூட வரும் காலத்துல அதாவது விடிய காலம்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, விடிய காலத்துல வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த வெளிச்சம் கொஞ்சமா கிடைச்சிருச்சு. மேக்சிமம் யார் எந்த அளவுக்கு இந்த வெளிச்சத்தை உள்வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சந்தோஷம் வந்து கண்டிப்பாக சேரும் அப்படிங்கிற குறித்து பார்க்கணும். சகோதரர்களே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தில் நாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் 2வது பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா உபத்திரத்தில் சந்தோஷப்படுங்கள். வாசிங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிங்க.
2 Corinthians 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல ஒவ்வொருத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லியிருக்க வார்த்தை இந்த வார்த்தை. இதே வார்த்தையை நம்மளும் கூட என்ன பண்ணிடலாம், ஈஸியா எடுத்துக்கலாம். நமக்கு கண்டிப்பா பொருந்தும். இது இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா பொருந்தும். அன்னைக்கே பொருந்துச்சுன்னா அன்னைக்கு கரெக்டா நமக்கு ஆப்பிளாக பொருந்தக்கூடிய வார்த்தைகளாக காணப்படுறது சொல்றே. பாத்தீங்கன்னா அவர்கள் விசுவாச நிலைத்தன்மை தேவனுக்குள் நடந்த மாற்றங்கள் அவருக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் அளித்தது. அப்போஸ்தலன் பவுல் அதான் அந்த வார்த்தை மிகுந்த தைரியத்தோட உங்களை நான் பேசுகிறேன். அந்த தைரியத்தோட அந்த வார்த்தை அவர் பேசுறாரு. சோதனைகள் நடுவிலும் ஆனந்தம். அதாவது பவுல் துன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தார். அவர் எவ்வளவு கஷ்டத்தை அவர் அனுபவிச்சிருந்தாலும் கூட அன்னைக்கு சபை அந்த அளவுக்கு திடமுள்ள ஆகாரத்தோட நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். அதான் அந்த வார்த்தை அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் இருதயத்தை குளிரை செய்தது அப்படிங்கிறத குறித்து பார்க்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா விசுவாசிகளின் உண்மையான வளர்ச்சி சபையை வழிநடத்துவதற்கு மிகப்பெரிய ஆறுதலா இருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு சபையை வழிநடத்துற சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சகோதரர் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு நிலைமைக்கு இருக்கிறாருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுற ஒரு ஆள் யாரா இருக்கணும் பாத்தீங்கன்னா அவங்களதான் இருக்கும். என்னைக்குமே ஒரு சகோதரன் திசை கட்டு வழிமாறி போறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒருவேளை போறதா இருந்தா கூட சில படிப்பினைகள் சில பாடங்கள் வரும்போது அதை தாழ்மையை நம்ம ஏற்றுக்கொண்டா நம்ம கண்டிப்பா இருந்து நம்ம மாறக்கூடாத சூழலை தேவன் கண்டிப்பாக நமக்கு ஏற்படுத்தி தருவார். அன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்கு. அன்னைக்கு அப்போ கோவிந்த காலங்களில் கூட பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல ஒரு சின்ன ரெசன் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் இருந்ததான அந்த ஒரு மிகுந்த தைரியம் அவருக்கு அன்னைக்கு சபையிட்ட பேசுறதாகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா 6 இடத்துக்கார எங்களுக்கு உண்டான சகல உபத்திரங்களையும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் யார் சொல்றாரு, கொரிந்து சபையில தான் சொல்றாரு அந்த வார்த்தையை. இப்ப நம்மள்கிட்ட கூட யார் சொல்றாருன்னா சபையில இருக்கிற சகோதரர் சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு இந்த இதுல ஆகிற வளர்ச்சியில இந்த ஒரு பாதையில இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்கன்னா பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படி உற்சாகம் கொடுக்குற ஒரு வாரால் தான் இன்னொரு வார்த்தையை சொல்ல முடியும். அப்போஸ்தலன் பவுல் சொன்ன வார்த்தையாகட்டும். நெக்ஸ்ட் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு, இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருக்காரு. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் முழுத்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறது வாங்கி. இந்த லாஸ்ட் வார்த்தை ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை. இன்னைக்கு எத்தனை பேரால இங்க பேசுறவங்களாகட்டும் அங்க இருக்கவங்களாகட்டும் எத்தனை பேரால இந்த வார்த்தை சொல்லுவாங்க அப்போஸ்தலன் பவுல் இல்ல எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாய் இல்ல எவ்வளவு முன்னோடியா அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு ஒருவரை நாம் பின்பற்றி போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்சத்தின்படியா சில சகோதரர்கள் பின்பற்றி போற விஷயங்கள் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா நமக்கு முன்னோடினவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்கு முன்னோடின சகோதரர்களையோ நமக்கு முன்னோடினார சில பெரிய பெரிய மனிதர்களையோ உலகத்தில் ஆகட்டும் எங்க யாராலும் யாரையுமே பின்பற்றுற விஷயங்கள் கம்ப்ளீட்டாவே இந்த ட்ரூத்துக்கு அவுட்டான விஷயம் தான். சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். சில சகோதரர் சில நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும், நம்மள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்காது. அப்படி சில விஷயங்கள் நாம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அன்னைக்கு நடக்கிற சூழல் எப்படி இருந்தா அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி சில சகோதரை சார்ந்து வாழ்ற விஷயங்கள். இவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் மிகுந்த ஊத்துறதுல என்ன ஊத்துறம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அது நிமித்தமாக ஒரு சகோதரை சார்ந்து வரும்போது அப்படி ஒரு சார்ந்து போகும்போது பரிசுத்தாவின் சந்தோஷத்தான திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாருன்னா மாம்சத்தின்படி அடிப்பிடிச்சோட என்னைக்குமே பின்பற்றி போகவே மாட்டாரு. அப்ப அப்போஸ்தலன் பவுல் சொன்ன வார்த்தையை இன்னைக்கு ஒருவர் சொல்லணும்னா கண்டிப்பாவே நாம என்ன பண்ணணும், எதுல சந்தோஷப்படணும்? ரெண்டாவது பார்த்தது உபத்திரத்தில் சந்தோஷப்படணும். உபத்திர சந்தோஷப்பட்டா ஒருவரையும் நாம் பின்பற்றி போகிறதான சூழல் நமக்கு நடக்காத அனுப்பிற சகோதரர்களே. பாத்தீங்கன்னா சகோதரர் ரீப்ரே நம்பர் 30:70 ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆவியினால் பிறந்தவர்கள் துன்பத்திலும் உபத்திரத்திலும் கூட ஆனந்தம் அடைகிறார்கள். ஆவியினால் பிறந்தவர்கள், ஆவியினால் பிறக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல ஆனந்தம் அடையவே மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் கர்த்தரின் அடியெடுத்தலை பின்பற்றுகிறார்கள். இது நம்ம சொன்ன வார்த்தை தான். ஆக்சுவலி எந்த ஒரு மாசத்தின்படி எந்த ஒரு அடிச்சொலை பின்பற்றி போகாத சூழல் தான் சொல்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவருடைய ஆனந்தம் வெளிப்புற சூழ்நிலையிலிருந்து அல்ல, உள்ளத்தில் உள்ள பரிசுத்தாவின் சாட்சி அப்படின்னு சகோதரர் வார்த்தை கொடுத்தார். இதை சார்ந்து மற்றும் ஒரு வசனம் கர்த்தர் இயேசு அன்னைக்கு சீசர்ட்ட பேசின வார்த்தைகளுடைய வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11 முதல் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான
மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்ட கனிவுகள் பகவத்தில் உங்கள் வரம் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்பிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பாத்தீங்கன்னா நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமைகளையும் உங்க பேர் சொல்ல, எப்படி சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க, சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் இயேசு சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சில சகோதரர் வந்து உண்மையை பின்பற்றி போகும்போது அவர்களுக்கு சில பாடுகள், சில உபத்திரங்கள், சில கஷ்டங்கள் தன்னாலே வரும். அவங்களுக்கு பொய்யை சார்ந்து பொய்யை பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த உபத்திரம் வராது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சபை மக்கள் நம்ம சகோதர உறவினர்கள் பத்தி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டுமாக எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதேனும் நடந்த மாதிரியே இருக்கணும். முள்ளு, குச்சி, எதுவுமே கல் எதுவுமே கிடக்கூடாது. சும்மா அவங்க இந்துக்காரங்க பார்த்த மாதிரி கல்லு முள்ளும் கல்வி பற்றி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் யாருக்குமே நமக்கு தான். அதெல்லாம் மிதிச்சு தான் போகணும். மிதிச்சு தான் போனாதான் என்ன போகணும்னா பரவத்துக்கு போக முடியும். ஆனால் ஒவ்வொருத்தரும் வழியாக கடந்து போகணும்னு சொல்ற விஷயம் வந்து அது உண்மையிலேயே அதை அடையப்படுத்தான். அவங்களுக்கு நமக்கு அவங்க பேருக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க ஒழிய நமக்கு அதை கரெக்டாக அதை ஆட்டாக அனுப்பிக்கிற சொல்லி பார்த்தீங்கன்னா சாத்தான என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மையா பேசிட்டு இருக்க சில சகோதரர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பொய்யான குற்றச்சாட்டுகளை கொடுத்து உண்மையை வந்து அடக்க வந்து அந்த உண்மையை வந்து எவ்வளவு தான் பொய்யை வச்சு அடக்க முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவு முயற்சி எடுப்பாங்க. அந்த உண்மை வந்து வெளியே வர முடியாத எவ்வளவு அதை அமுக்க முடியுமோ இன்னும் ஒரு நயவஞ்சமா பேசுற ஆளாகட்டும், ஒரு இன்மொழியா பேசுற ஆளாகட்டும், அப்புறம் வச்சு என்ன பண்ணுவாருன்னா அதை வந்து அமுக்கி வைக்கிற சூழல் வந்து அனைவிசமா நடக்கணும். எனவே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து விசுவாசியை அவமானப்படுத்த முயல்கிறார். அந்த வார்த்தையை சொல்றாரு வார்த்தையை. இந்த மாதிரி சாத்தான் வந்து சில விஷயங்களை சொல்லி விசுவாசிகளை அவமானப்படுத்த முயல்கிறார். உண்மையான சீரன் வந்து என்ன பண்ணுவார்னா தனது நம்பிக்கையும் தேவனின் சத்தியத்தையும் உலகம் வெறுக்கிறது என்பதை கண்டு மனம் குமர மாட்டார். என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு உண்மைதான் பேசுறேன், சத்தியத்தையும் அறிவு சத்தியம் தான் விடுதலை நம்ம சொல்றோம் சரியா. அப்ப வசனம் என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கிறது தான் ஒரு உண்மையான புது சிருஷ்டிகளுடைய மிகப்பெரியான அழகு அனுப்பி சார் பாத்தீங்கன்னா அதாவது உலகம் நம்மை துன்புறுத்தும் போதுதான் நாம் ஒரு வழி நடக்கிறோம் என்பதை சாட்சி. இல்ல துன்புறுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு வழி நடக்கல அப்படிங்கிறதுக்கு ஊர்ஜிதமாகுது இந்த விஷயம். அப்படி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையோட சொல்றாரு சகோதரர், அவரது வெற்றிக்கான அடையாளம், அது விசுவாசிகளுக்கு பாக்கியம் என்று கருதப்பட வேண்டுமா. அவர் வெற்றிக்கினுடைய ரகசியம் அது. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா இது விசுவாசிகள் பாக்கியம் என்று கருதப்பட வேண்டும். இப்பொழுது நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனாலும் பின்னாட்களே நமக்கு அது சந்தோஷமாக காணப்படும். இப்ப யோசேப்பு வந்து சொன்னார்களா, நீங்க வந்து என்னை எதிர்த்து விட்டு போட்டீர்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகுது, என்ன அந்த வசனம் அருமையான வசனமா இருக்கும். இப்போது நடந்து வருகிறபடியே சொல்வார் யோசேப்பு. ஆமா, இப்போது நடந்து வருகிறபடினா நீங்கள் என்ன எந்த வருத்தம் படாதீங்க, இப்ப நடந்துகிற விஷயத்தின்படி நன்மைக்கு ஏதுவாக தான் அது நடந்தது. நம்ம இந்த புது சிருஷ்டி எந்த விஷயங்களும் நடந்தாலுமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நன்மைக்கே நடந்துட்டு இருக்காது எதுவுமே, நன்மைக்கு ஏதுவாகனா பின்னால நடக்க போறதுக்கு இப்போது ஒரு சாம்பிளா தான் அதில் வந்து நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நெக்ஸ்ட் இந்த உபத்திரவத்தை வந்து சில விஷயங்கள் வந்து உண்மையான ஒரு சபை வகுப்பார் ஸ்திரியானவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நினைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி வசந்துக்கிறாரு. இயேசு ஒரு வார்த்தை பேசுறாரு, வாசிக்கலாம். யோவான் 14:21 வாசிக்கலாம். யோவான் 14:21 பிரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்ற சந்தோஷத்தினால் அப்பொழுது உபத்திரவத்தை இணையாள். ஆமா, கண்டிப்பாவே இந்த ஒரு புது சிருஷ்டியை பெற்றெடுக்கும் போது எல்லோருடைய வாழ்க்கையில மிகப்பெரியதான ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம், ஒரு பாதிப்பு எல்லாத்தையும் நம்ம வாங்கதான் செய்யணும், வாங்கிதான் பெற்றெடுக்கணும். இதை வச்சுதான் அப்போஸ்தலன் பவுல் வந்து கலாத்தியர் 4:9 சொல்வார், என் பிள்ளைகளே கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் அளவும் என்ன சொல்றாரு, நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை பெற்றெடுக்கும் போது அந்த ஸ்திரீயானவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்களோ அதே மாதிரி கிறிஸ்துவ பெற்றெடுக்கும் போது கூட நிறைய கஷ்டங்கள் படதான் செய்யணும். அப்படி கஷ்டப்படாம பெற்றெடுக்கிறது வந்து கிறிஸ்து கிடையாது, அந்தி கிறிஸ்துவ வாய்ப்பே இல்லை. கிறிஸ்துவ எடுக்கவே முடியாது. ஒரு பெற்றெடுக்கிறதா இருந்தா நான் கஷ்டப்படாம பெற்றெடுக்கிறேன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவ ஈஸியா பெற்றெடுத்துடலாம். கஷ்டப்பட்டு கிறிஸ்துவ பெற்றெடுக்கணும்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் கிறிஸ்துவ பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லே பாதி. எதெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா
துக்கம் மற்றும் உபத்திரவத்தை பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், பலவீனத்தில் சந்தோஷமாய் இருக்கு. வாசிங்க வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பலவீனத்திலே என் பலம் உனக்கு பூரணமாய் விளங்கும். இப்போ நம்ம பேசவே வந்திருக்கோம். இங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கு காசு இருந்தால் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க இல்லையா? இப்போ நம்ம யாருக்காவது ஜோம் பண்ண போகிறோமா? ஏன்? வசனம் தான்க்கா. கண்டிப்பாக அதை நீ மாத்திரப்பட்டால் கண்டிப்பாக சரியாகும். என்ன சொல்கிறாருன்னா, இது அப்போ சொன்னால் கோல் சொன்ன வார்த்தை. அவர் கண்டிப்பாக எனக்கு கல்லோட அந்த இதை நீக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் உபாசம் பண்ணி ஜோம் பண்ண ஒன்றும் இல்லை. அவர் அதோட போடுறாரு. சில கஷ்டங்கள் அவர் அனுபவிக்கும் போது அவர் ஆதலான்னு சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை கிறிஸ்துவ தேவன் சொன்ன வார்த்தை தான் அவரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என் பலவீனங்களுக்கு நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன். அவர் அந்த கண்ணு பிரச்சனையாகட்டும், அவர் வயிற்றுல அந்த தீமோத்தேக்கு அவர் அந்த வயிற்றுல ஏதோ பிரச்சனை ஏதோ ஆச்சுன்னு சொல்லி அப்போ என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்குமே சேர்த்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குண்டான சோர்ஸ் அன்னைக்கு குறவு தானே, கம்மியாக தான் இருந்தது மேக்சிமம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல வழிகள் இருக்கு. ஒரு நோய் பேசிட்டு சொல்லும்போது கை கட்ட ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணலாம்? இத்தனை மணிக்கு கொண்டு போனீங்கன்னா கையை நிறைய ஜாயின் பண்ணி அப்படி மறுபடியும் கை ஃபங்க்ஷன் பண்ற அளவுக்கு ஆயிடுது. இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கும்போது ஒருவருக்கு தனிப்பட்ட முறையில் போய் ஜெபம் பண்ணுற விஷயம் அந்திகிறிஸ்துவினோட உபதேசம் தான். கண்டிப்பா அது அசுத்தாவினுடைய உபதேசம் தான். கள்ள உபதேசங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன வார்த்தை நம்ம சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, பலவீனத்திலே ஒரு பலன் இருந்தா என்ன பிரச்சனைனா, அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பலன் ஒன்று கிடைக்கும். உனக்கு அவ்வளோ வலியா இருக்கா, பிரேயர் பண்ண எனக்கு வலியை தாங்க கொள்ளாத பலனை எனக்கு தந்தா. அது நான் மாத்திரை சாப்பிட்றேன் சரியா போகும், வேற நாட்டு மருந்து சாப்பிட்றேன் சரியா போகும், எல்லா விஷயம் அது தாங்க முடியாத பலனை தேவனை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்தாலும் சரி, மற்றவங்க பிள்ளைகள் வந்தாலும் சரி, நம்ம பிரேயர் பண்றதுல அது தேவன் பார்க்குறாரு. ரெண்டாவது விஷயம் அது சொல்றேன். நம்ம அது மாதிரி விஷயங்களை சில பார்த்து கண்முறை பார்க்குறோம். சில ஆர்சி பேக்ரவுண்ட்ல வந்த சகோதரிகள் பார்க்குறோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும் வெளியே போகும்போது அப்படியே ஸ்கூல் சுற்றி அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் என்ன? எப்படி இவங்க எல்லாம் இந்த குரூப்ல அப்படி இவ்வளவு நாளைக்கு எச்சு பண்ணிட்டு இருக்காங்க? வேதனையா இருக்கு. அப்படி ஏன்னு பாத்தீங்கன்னா, உண்மையான விஷயம் அவங்களுக்கு இன்னும் போக பழச விடுறதுக்கு தோணல. ஆனா சில சகோதரர் பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கிறவங்க அதை சந்தா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சர்ச்சையிலே சந்தா கொடுத்துட்டு இருக்கிற சகோதரர் கூட இருக்கிறாங்க. முன்னாடி நிறைய இருக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் என்ன குறித்து எப்படி கேட்டுக்கிறாங்க, எப்படி பேட்டர்ஸ் எடுத்தாங்க எல்லாம் பாருங்க. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல உரித்தன்மையில் அந்த பவுண்டேஷன்ல ஸ்ட்ராங் இல்லைங்கிறது நீட்டாவே அது பிரதிபலிக்கிறாங்க சகோதரர்களை. நாம அப்படி இருக்கக்கூடாது. பிரச்சனைகளை அவங்க இருக்கட்டும், அது தேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு விஷயம். நான் சொல்றேன், இந்த பாயிண்ட் வந்ததுனால நம்ம சொல்றோம். ஒருவேளை இது கூட அவங்க பலவீனமா கூட இருக்கணும். இந்த பலவீனத்தை அவங்க ஜோம் பண்ணட்டும், அது அவங்களுக்கு முடிஞ்ச அளவு அவங்க சரியா இருக்கும் சார். நம்ம பார்த்த மாதிரி உடல்நலம் குறைவு இந்த மாதிரி விஷயங்களை குறித்து நாம என் பலன் தேவனுடைய பலன் எனக்கு ஒரு மாதிரி விளங்க வேண்டும் சொல்லி நாம இருக்கணும். பலவீனம் வந்தாலும் கூட அதில் நாம் சந்தோஷப்படக்கூடியவர்களாக தான் நாம் காணப்பட வேண்டும். 4வது விஷயம் பார்க்கலாம். இது முக்கியமான விஷயம் தான், சோதனையில் சந்தோஷப்படுறது. சோதனைங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய விஷயம். சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனாக பார்க்கும்போது குறிப்பிட்ட செயலின் மூலம் என்ன நடக்கக்கூடும் என்பதை கண்டறியப்படும் ஒரு செயல்முறையாகும். சோதனை என்பது நிறைய விஷயங்கள் இருக்கு. உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வண்டியை ரெடி பண்ணிட்டாங்கன்னா சோதனை ஓட்டம் அப்படின்னு சொல்லி உருவாகும். சில ஆபீஸ்ல சில விஷயங்களை பார்க்கும்போது சில சோதனைக்கு சில விஷயங்களுக்காக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இது உலகத்தின் படியாக நடக்கிற சோதனைகள். நம்ம கண்கூடா நம்ம நிறைய விஷயத்தோட பார்க்கிறோம். ஆனா தேவன் சொல்ற அந்த சோதனை அப்படின்னு கர்த்தர் இயேசு முதல் சோதனைங்கிறது கர்த்தர் இயேசு முதல்ல ஆரம்பிச்சது. ஏன் ஆதாம்கிட்டே இருந்தது அந்த சோதனை. ஃபர்ஸ்ட் சோதனை அவருக்கு டெஸ்ட் வச்சிருந்தாரு, அவர் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு பார்க்கிறோம். நெக்ஸ்ட் யார் இந்த டெஸ்ட் பாஸ் ஆனா பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு பாஸ் ஆனார். வேதம் இந்த சோதனை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2 முதல், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். சரி, அதாவது நம்ம சகோதரர் பிரேயர் பண்ண சொன்னார்ல, புது சிருஷ்டின்னு ஒரு வார்த்தை சொன்னார் சகோதரர். அப்போ கொண்டு வார்த்தையெல்லாம் அப்படியே சப்ஜெக்டோட கொஞ்சம் வார்த்தையெல்லாம் வருது. அதனால எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. புது சிருஷ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்படி இவங்க அழைக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, தங்கள் குணத்தையும்
தங்களுடைய குணமும் தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்துவின் சாவியில் வளர்த்துவதற்கு சோதனைகள் வந்து அவசியம், கண்டிப்பாகவே அவசியம். கர்த்தர் இயேசு வந்து ஒரு உண்மையான தேவனுடைய குமாரனாக நிரூபித்து காண்பிப்பதற்கு அந்த 4 சோதனைகள் அது அவசியப்படுச்சு. நெக்ஸ்ட் அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையிலும் கூட பேதுருக்கும் அனுமதிக்கப்பட்டது, மற்ற சிஷ்யர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கும். ஆனா ஃபெயிலானது யாருன்னு பாத்தீங்கன்னா யூதாஸ் வந்து அதுல ஃபெயில் ஆயிட்டாரு. அது தேவனுடைய திட்டப்படி நடந்துச்சு. அவங்களுடைய வரிசையிலே வந்துட்டு இருக்க அவர்களை பின்பற்றி வர்றது நமக்கும் கூட என்ன பாத்தீங்கன்னா நமக்கும் கூட இந்த சோதனைகள் வந்து கண்டிப்பாக வரும். அதனால என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் சரி அதை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தையாக காணப்படுது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, சோதனைகள் இல்லாமல் விசுவாசம் பலப்படாது. சோதனை இல்லாமல், அந்த சோதனை கூட இல்லாமல் இன்னும் என்ன உருவாகாதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையும் சாந்த குணமும் கூட கண்டிப்பாக உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோதனைகள் வந்து துன்பத்தை தரும். சோதனைகள் வந்து சாதாரண துன்பத்தை மனுஷன் வரும், அதுல மகிழ்ச்சியே வராது, மகிழ்ச்சியாக நம்ம இருக்க முடியாது. அந்த மகிழ்ச்சி வரணும்னா நம்ம அவர் சொன்ன மாதிரி தான், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுக்கு விசுவாசத்தின் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் பாத்தீங்களா, அந்த டெஸ்ட்டை நீங்க எப்படி பாஸ் ஆவீங்கன்னா வேத வசனத்துடைய ஆழம் அறிந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா நீங்க பாஸ் ஆவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா இது வந்து மாட்ட மாட்டீங்க, இதுல சிக்க மாட்டீங்க, இதுல விழிப்புடுவதற்கு அது உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் இந்த வார்த்தையை சொல்றாரு. உங்களுக்கு யாக்கோபு சொல்லுங்க சொல்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல கூட யாருக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் தேவன் வைத்தாரு, ஆபிரகாம் வைத்தாரு, யோபுக்கு வைத்தாரு, தாவீதுக்கு வைத்தாரு. 3 பேருக்குமே கண்டிப்பாக அவர் டெஸ்ட் வச்சுதான் தேவன் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக தேவன் வந்து அவங்களை வந்து கன்சிடர் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. சொல்லுங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு லெசன் என்ன பாத்தீங்கன்னா, இந்த சோதனைகள் நித்திய பலனை தருகிறது. நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே நித்திய பலனை தருகிறது. அவற்றின் மூலம் நம்முடைய விசுவாசம் மதிப்புமிக்க தங்கத்தை போல சுத்திகரிக்கப்படுகிறது. நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் வளர்கிறதோ அது வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு மிக்கக்கூடிய தெய்வீக சுவாபத்துடைய அந்த பொண்ணுடைய ஒரு அளவுக்கு சுத்திகரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டோம். 4 விஷயங்களை பார்த்துட்டோம். துக்கம், உபத்திரவம், பலவீனம், சோதனை, இன்னொன்னு சரி கரெக்டாக தான் பார்த்தேன். அடுத்த பார்க்க என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா 5வது விஷயம் பார்க்குறோம், நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ள நம்பிக்கை. இப்போ உதாரணத்துக்கு உலகத்துல வந்து இந்த டெக்னிக்கல் இந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்பிக்கை இருக்கு. பேசிக்கலா வந்து நம்பிக்கை விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்குள்ள வித்தியாசமா சொல்லிடுவாங்க. நம்பிக்கைன்னா சூரியன் நாளை உதிக்குமா உதிக்காத கேட்டா அது கண்டிப்பாக உதிக்கும், அது நம்பிக்கைங்கிறது. விசுவாசங்கிறது ஆமா மழை வராதங்கிறது அது தெரியாது. உதிக்குங்கிறது நம்பிக்கை. ஆமா அது வந்து விசுவாசம் தானே சொல்லி மழை வருமா வராதா நம்பிக்கை. விசுவாசம் அப்படிங்கிறது வந்து சூரிய உதிக்குமா உதிக்காதா கண்டிப்பா உதிக்க அப்படிங்கிறது விசுவாசம். ஓகே அப்படி பாருங்க. அப்ப இதே மாதிரி பாக்குறாருன்னா அந்த நம்பிக்கைங்கிறது வந்து வேதம் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா சொல்லி இப்ப நிறைய விதமான நம்பிக்கை சொன்னோம்னா உலகத்திலே நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றேன் நம்புறீங்களா இல்லையா அப்படி கேட்பாங்க. நிறைய பேர் பேசுறத கூட நம்ம பார்க்கறோம். அப்படி ஒரு விஷயம் இப்போ பைபிள் அந்த நம்பிக்கையை குறித்து நம்ம எந்த மாதிரியான நம்பிக்கையில வந்து நாம இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி பார்த்தீங்கன்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நாம இதுல 3 விஷயத்தை தனித்தனியா பார்க்க போறோம். நம்பிக்கை, உபத்திரவம், ஜெபம். நம்பிக்கை வந்து இந்த 3 இருந்தா தான் நம்பிக்கை வரும். ஜெபம் இருந்தாதான் ஒண்ணுக்கு இதாக தான் கரெக்டாக எல்லாம் அந்த லைன் கரெக்டாக தான் இருக்கும். நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையில் சந்தோஷம் உலகிலிருந்து வருவதல்ல. இந்த நம்பிக்கை நம்ம சொன்ன மாதிரி இந்த சூரியன் வைக்கிறது, மழை பெய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது வந்து உலகத்தில் வரக்கூடியது அல்ல. அது வருங்கால மகிமை நம்பிக்கையிலிருந்து வருகிறது. வருங்கால அப்ப என்ன ஓட்டத்துக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன், என்ன அழைப்புக்காக நான் வந்துருக்கிறேன், அந்த நம்பிக்கையை வந்து உறுதிப்படுற விஷயங்கள் வந்து சொல்றது. பாத்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டதான அந்த ஒரு பரிசு, அந்த நம்பிக்கைக்காக போறோம்ல அதுக்கு நமக்கு ஒரு பரிசு கிடைக்குது. என்ன பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் மகிமை அடையக்கூடியதான ஒரு பரிசு அது நமக்கு கிடைக்க போகுது.
இதுதான் அந்த விசுவாசியை ஆனந்தப்படுத்தும், நம்பிக்கையை அதிகரிக்கும். இந்த நம்பிக்கை வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயம் வந்து இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்பொழுது கண்ணீர் துன்பம் இருந்தாலும் நம்பிக்கையின் இலக்கே விசுவாசியின் மனதில் மகிழ்ச்சி கொடுக்கிறது. அந்த நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அது மகிழ்ச்சி அவர் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். உபத்திரவங்கிறது வந்து விசுவாசிகளுக்கு நம்ம சொன்ன மாதிரி உபத்திரம், சோதனை, பலவாரி இக்கட்டுகள், நெருக்கம், இவைகள் எல்லாமே கிடைக்குது சொல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஒருவர் வந்து சந்தித்து தான் ஆகணும். இப்படிப்பட்டவர் சந்தித்தால்தான் எதுக்கு சந்திக்கணும் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் நன்மையை பிரதிபலிக்கவும் அவர் வந்து நமக்கு அனுமதிக்கிறார் இது அப்படின்னு பார்க்கலாம். பொறுமையற்றவர் இதுல வந்து கண்டிப்பாவே பொறுமையை இல்லாதவர்கள் பாத்தீங்கன்னா இதுல வந்து வெற்றி பெற முடியாது. ஒரு உபத்திரம் வந்துச்சு, சில பொங்கி சில கோபப்படாத விஷயங்கள்லாம் கூட நடக்கும். நிறைய உபத்திரங்கள் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா சில நம்ம கோபங்களை வந்து அதிகமாக காமிக்கிறவங்க இருக்கும். இந்த பொறுமை இல்லை அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இதுல வந்து அவர் வந்து அனுமதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை ஒரு வெற்றி அவருக்கு பெற மாட்டார் அப்படின்னு. அதனால யாக்கோபுல என்ன சொல்றாருன்னா 1:4 வந்து நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்கிறார்கள். அந்த பொறுமை வந்து ஒருவர் வந்து பூரணப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து அது நடக்கும் சொல்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஜபத்திலே நிலைத்திருக்க வேண்டும், கருத்து உறுதியாவே நாம் கருத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத வச்சு பார்க்கிறோம். பொறுமையும் சந்தோஷமும் ஜபம் இல்லாமல் சாத்தியமில்லை. ஜபம் வந்து ஒரு விசுவாசிக்கு வந்து ஆவிக்குரிய மூச்சு அப்படின்னு சொல்றாரு. ஜபம்ங்கிறது ஒரு ஆவிக்குரிய புது சிருஷ்டி இல்லை அப்படின்னா அவர் செத்த பிணத்துக்கு சமம். அங்க எல்லாம் நிறைய நேரம் முட்டு போட்டு ஜபம், முட்டெல்லாம் காய்ச்சிட்டே தான் இருக்கு. இப்ப அதெல்லாம் முட்டு சாப்பிட்டு ஆயிடுச்சு. ஏன் முழங்கள் போடுறதே இல்லை, அப்படியே இருந்து ஜெபம் பண்றது போறது. நான் என்ன சொல்றேன்னா, தேவனுக்கு முட்டு போட்டு தான் ஜெபம் பண்ணணும், நின்றுதான் ஜெபம் பண்ணணும், ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுக்கல. பழைய பாட்டுல முழங்கால் படிக்கிட்டு, புதிய பாடலை முழங்கால் படிக்கிட்டு அப்படின்னு வார்த்தைகள் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், அது அவங்களுடைய சுயமா நம்ம கொண்டிருக்கிற விஷயங்கள். என்னன்னா, ஜெபத்துல நம்ம தரித்திருக்கிற விஷயம் வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஏன் அந்த ஜெபம் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய அருளை பெறவும் கிறிஸ்துவின் சமாதானத்தில் நிலைத்திருக்கவும் ஜெபம் எப்போதும் அவசியம். அது வந்து சகோதரர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையை. இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா, ஜபத்தில் சோர்வில்லாமல் இடைவிடாமல் தாழ்மையுடன் நம்பிக்கையுடன் இருங்கள் அப்படின்னு கூட ராசுரமாக சொல்லியிருக்கார். இந்த நம்பிக்கை, உபத்திரவம், ஜபம் இந்த மூன்றையும் கடைபிடித்த பழைய பாட்டில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. யார சொல்ல முடியுமா? நம்பிக்கை, உபத்திரவம், ஜபம் இந்த மூன்றையும் கடைபிடித்த ஒரு அருமையான சகோதரி இருக்கிறாங்க. சூப்பர், தேங்க்யூ. அருமையா வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா, அண்ணாவுடைய வாழ்க்கை வந்து உண்மையிலே ரொம்ப விசேஷமான விஷயமா இருக்கு. அது வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அண்ணா நம்ம நிறைய விஷயம் நம்ம நடக்கும்போது அண்ணால தான் நம்ம மைண்ட்ல இருப்போம். இதுல இல்லாத பாயிண்ட் என்ன ஒரு விஷயம் என்ன சொல்றோம்னா, அண்ணா வந்து போராடவே இல்லை. தனக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலுமே எதிர்த்து போராடவே இல்லை. ஏன் போராடலன்னா, எனக்கு போராட ஒருத்தர் நிற்கிறாரு, எனக்கு போராட ஒருத்தர் நிற்கிறாரு, அப்ப நான் எதுக்கு போராடணும்? அமைதியா இருக்கிறார். தேவன் சொன்ன வசனத்தை கீழ்பிடிச்சாங்க, நீங்கள் அமைதியா இருங்க. யார் யுத்தம் பண்ணுவா? நான் யுத்தம் பண்றேன், நீங்க அமைதியா இருங்க, என்ன நடக்குங்கிறத நீ பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்றாரு. அண்ணால் வந்து அதை கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. இந்த களிகூறுகிற விஷயத்தை யார் கொடுத்தா? வெளிநாடு கொடுத்தாங்களா அல்லது அண்ணாவுடைய கணவர் பேர் கொடுத்தாரு? வெளிநாடு அண்ணாவுடைய கணவர் பேர் அவர் கொடுத்தாங்களா அந்த கழிப்பை? எல்கானா கொடுத்தாரா அந்த கழிப்பை? என்ன சொல்றாங்க? என் இதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, அவரு தான் எனக்கு இந்த கழிப்பை தந்தார், வேற யாருமே தரல. அவங்க யார் தந்தாங்க? வெளிநாடு என்ன கொடுத்தாங்க? கசப்பு, வெறுப்பு, விரோதம், வன்மம், எவ்வளவு அவங்களை இழுத்தரவா பேச முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா அண்ணாளுக்கு அவங்க வெளிநாடு வந்து அண்ணாளுக்கு பண்ணாங்க.
அதான் என்ன சொல்றாருன்னா, என் இதயம் கர்த்தருக்குள் ஆனந்தப்படுகிறது அப்படிங்கிறதுனா உண்மையான மகிழ்ச்சி மனிதனிலிருந்து வராது, அது தேவனிடமிருந்து வருகிறது. சத்தியத்தில் நிலைத்தவரின் சந்தோஷம் வெளிப்புற சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் உள்ளார்ந்த நம்பிக்கையாலும் கர்த்தரின் கிருபையாலும் நிரம்பி இருக்கிறது. அன்னைக்கு அப்படிதான் இருந்ததாங்க. நான் இருதயம் வந்து அப்படி இருந்ததால தான் இந்த வார்த்தை வந்து சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது. சகோதர சொல்லும் என்ன பாத்தீங்கன்னா, என் கம்பு கர்த்தருக்குள், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்த்தப்படுகிறது. அது சொல்றாரு, உயர்த்தப்பட்டிருக்கு அன்னைக்கு அண்ணாளுக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கொம்பு அப்படிங்கிறது என்ன அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா சக்தி, அது ஒரு அதிகாரம். அந்த கொம்பு அப்படிங்கிறது மாட்டு கொம்பே இருக்கு, மாட்டு கொம்புல என்ன ஆகும், யார் வேணாலும் என்னாலும் பண்ணி போயிடலாம். கொம்பு இருந்தா கொஞ்சம் பயப்படுவாங்களா, இவ்வளவு பெருசா குத்தி போடணும், டேமேஜ் ஆகாது, அதெல்லாம் பண்ணலாம், பக்கத்திலே போகலாம் அப்படின்னா. கொம்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சக்தி அல்லது அதிகாரத்தை குறிக்கிறது. அண்ணா சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, என் வலிமை தேவனால் தான் உயர்த்தப்பட்டுள்ளது, விசுவாசி ஒருவன் தன் சக்தியால் அல்ல தேவன் வல்லமையினால் தான் நிலைத்து நிற்பான். அண்ணா வந்து தன்னுடைய சுயமா எதுவுமே அவங்க பேசல, நான் என்னாலதான் நான் என்ன பண்றேன், என் கொம்பு உயர்ந்திருக்குது அப்படின்னு அண்ணா சொல்லல. அதே மாதிரி ஒரு விசுவாசி ஒவ்வொரு என்ன பண்ணா, தன் சக்தியால் தான் நான் வந்து உயர்ந்து நிற்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு எதையுமே சொல்லவே கூடாது. தேவன் வல்லமையாக தான் நான் நிலைத்திருக்கிறேங்கிற அந்த வார்த்தை வந்து ஒரு உண்மையான புது சிருஷ்டிக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வார்த்தை வந்து சகோதரர் வளர்த்துருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, என் வாயிலிருந்து என் சத்துருக்கள் என் பகைஞர்மே என் வாய் திறந்திருக்கிறது. லாஸ்ட் உள்ளது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிற விஷயம் அவங்க சொல்றாரு. அந்த வார்த்தை அதுல என்ன பாத்தீங்கன்னா, அண்ணாவுக்கு சாமுவேல் என்ற மகன் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அண்ணாவுக்கு பிறந்த அந்த சாமுவேலுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய பிள்ளையாக தேவன் வந்து அபிஷேகம் பண்ணி அவங்க வந்து இந்த அளவுக்கு ஏலியோடய பெரிய ஆளு சொல்ல போனா. ஏலி வந்து அன்னைக்கு இருந்த ஆசாரியர்களே பெரிய ஆசாரியன். பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருக்கும்போது என்ன பண்றாரு, ஏலியோட பெரிய ஆளான மாதிரி வசனங்கள் அவங்க இருக்கும். அந்த இடத்துல எலிட்டு கூட பேசல, சாமுவேல் பேசுகிறாரு அப்ப யோசிப்பாரு. அந்த அளவுக்கு வந்து சாமுவேல் அந்த இடத்துல வந்து அது அண்ணாளுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் வேண்டது. யூதர்கள் ஸ்திரீகள் எல்லாருமே அன்னைக்கு அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணால் கூட அன்னைக்கு என்ன பண்ணி நினைச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை கிறிஸ்துவா என் பக்கத்தில் எனக்கு கிறிஸ்துவாதான் எனக்கு பிறந்தாரோ அப்படின்னு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் தானே, எனக்கு பிறக்கிறவர் கிறிஸ்துவா தான் இருக்கணும் கண்டிப்பாக, வேற யாராலுமே இருக்கக்கூடாது. நான் பெற்றெடுக்கிறதா தான் அவர் கிறிஸ்துவா தான் பெற்றெடுக்கணும். அந்த கிறிஸ்துவ என்ன பண்ணணும்னா கர்த்தர் இயேசுவின் பாடியில வந்து அட்டாச் பண்ணாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு மாமிச துண்டுகளும் எப்படி இருந்தோம்னு பாத்தீங்கன்னா, கரையோட நம்ம நீதியில எப்படி இருந்தது, அழுக்கான கந்தையோட அங்கேயா ஒவ்வொரு குப்பத்தொட்டிலையும் ஒவ்வொரு ரோட்லையும் ஒவ்வொரு திசைகளிலுமா நம்ம கடந்தோம். எல்லாத்தையும் ஒவ்வொரு துண்டுகளையும் கொண்டு வந்து பேசிக் மூலமாக கழுவி ஞானஸ்நானம் மூலமா முக்கி எடுத்து கொண்டு வச்சிருக்காரு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய அருமையான ஒரு ஸ்லாகியத்துக்குள்ள நம்ம தேவனை கொண்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பு சாசங்களே. அநேகர் இதனுடைய தாற்பயங்கள், இதனுடைய ஒரு அதாவது நம்முடைய முன்னறிவிப்பு, தேவன் நம்ம ஜனிப்பிக்கப்பட்டதான சூழல்கள் எதையுமே அறியாமல் நம்முடைய வாழ்க்கை தாங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறார் அதனுடைய வாழ்க்கையை தான் அதிகமாக நம்ம கண்மணி பார்க்கறதான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இவங்களை மாதிரி நடக்கக்கூடாது. உங்களுடைய உத்தமர்கள் இன்னார்கள் என்று விளங்கும்படி இவள் என்ன பண்ணுவார், கண்டிப்பாகவே நம்ம அனுமதிப்பார். நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் நமக்கு தான் அவருடைய எச்சரிப்பாக காணப்படுறது. பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க லாஸ்ட் ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அவர் தனது ரட்சிப்பின் தேவனை உணர்ந்து மகிழ்ந்தார். அல்ல, இது தேவனுடைய மக்களுக்கு எப்போதும் முக்கியமாக இருக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்பு திட்டத்தில் பங்கு பெறுவதுதான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறத வச்சு பாக்குறாங்க சொல்றே. இப்ப நம்ம லாஸ்டா பார்த்தது எதுல நம்பிக்கையா இருக்கணும், நம்பிக்கை. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க அண்ணா பாத்தீங்களா, அந்த 3 விஷயமாகட்டும், அவங்க நடந்துட்ட எல்லா விஷயமாகட்டும், எல்லா விஷயத்துமே. ஆனா வந்து அவர் எதுக்காக என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் பார்க்கல யார் தான், எனக்கு எல்லாரும் நீங்க விசேஷமாக தான். ஆனா அவருக்கு கூட அந்த வார்த்தை வந்து அவர்கள் கொஞ்சம் கொண்டுகோல இருந்திருப்பாங்க அண்ணால கண்டிப்பாக. ஆனா அதெல்லாம் வந்து தாங்கி தான் அவங்க வந்து அண்ணால வந்து கண்டிப்பா ஸ்திரீயால வந்து கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் தாங்கிக்கவே முடியாது. அது ஸ்திரீயா இருந்து அதை யோசிச்சு பார்த்தாங்கன்னா நிறைய அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். ரொம்ப விசேஷமாக நம்ம கருதப்படுறவங்க அண்ணாளுங்கிறவங்க. அண்ணாளுங்கிற சப்ஜெக்டே அருமையான சப்ஜெக்ட் இருக்கு. அண்ணாளுங்கிற சப்ஜெக்ட் இவங்க வந்து எப்படி பேசியிருப்பாங்கன்னா, அந்த வசனத்து 2வது வசனத்துல வந்து இந்த உயிர்த்தெழுதலை பற்றியும், இந்த மனுக்குலம் எப்படி வீழ்க்கைக்குள்ள போச்சுது, மறுபடியும் தேவனை இதை எப்படி உயிர்ப்பிப்பாரு, தேவன் மனுக்குலத்துல எப்படி மறுபடியும் ஒன்றிணைப்பாருங்கிற எல்லா விஷயமே தீர்க்கதரிசன ஜெபத்துல பண்ணுவாங்க.
அந்த அளவுக்கு அவங்க வந்து தேவன் வந்து அன்னைக்கு நன்னால வந்து ஆசீர்வதிச்சிருந்தார்கள் சொல்லி பார்க்குற இந்த 5வது காரியம், நம்பிக்கையில் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் நம்முடைய நம்பிக்கையில் வந்து மட்டும் நாம் தளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி நெக்ஸ்ட் 6வதாக நாம் ஒரு விஷயம் பார்க்கலாம். இல்லாமையில் சந்தோஷப்படுங்கள். இல்லாமைன்னா உலகத்துல யாரே இல்லாம இருக்கு. சபையில வந்து நீங்க பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நிறைய சேர் காலியா இருக்கு, நிறைய சதவீதம் இல்லாம இருக்கிறாங்க. சில சதவீதம் கேட்கறாங்க, இவ்வளவு இருந்தானா அப்படின்னு கேட்கறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி 2 பேரா இருந்தாலும் சரி, அவர்கள் உண்மையா இருந்தா போதும். தேவனுக்கு அதுதான், அங்கதான் தேவன் வாசனை பண்றாரு. அநேக கூட்டங்களை சேர்த்து வச்சு அநேக பிரச்சனை மத்தியில் நம்ம வாழ வைக்கிறதுக்கு தேவனுக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. அப்படிப்பட்ட அனுமதிக்குள்ள நம்ம தேவன் வந்து என்னைக்குமே வழிநடத்த மாட்டார். அந்த மாதிரியான ஒரு மனதுக்குள்ள நெருக்கடி நமக்கு எதுவுமே வரக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த சத்திய பாதையில் நம்ம சோர்வடை வைக்கவே கூடாது. அந்த ஒரு சந்தோஷத்தை என்னைக்குமே நம்ம வந்து குறைத்துக் கொள்வதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த ஒரு இல்லாமை நம்ம சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு இல்லாமை அப்படிங்கிற சில டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற பொருள் சார்ந்த விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் இருக்கும். சில கடைகளுக்கு ஆகட்டும், சில விஷயங்கள் நம்ம தேடி போவோம். என்ன ஆகாது, அந்த கடையில் இல்லை, இன்னொரு கடைக்கு போகும், அங்கேயும் என்ன ஆகும், அங்கேயும் இருக்காது. இன்னும் ஒரு கடையிலையும் இல்லை, நம்ம என்ன தேடி போகிறது வேற, நம்ம வேற எங்கேயும் தெரியாம வந்துட்டோமா இருப்பாரு. எங்கேயாவது தான் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா அங்கேயும் இல்லைங்கிறதுக்காக என்ன பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிடும். ஆனா லாஸ்ட் ஒரு பக்கம் நம்ம வண்டி இருப்பான கடையில் அந்த கடையில் அந்த சாதம் இருந்துடும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ குண்டூசி வீட்டில் தேடி பார்ப்போம், இல்லை. கோபத்துல சாதத்தெல்லாம் இந்த வீடெல்லாம் துணியெல்லாம் தள்ளி போட்டு பாத்திர தட்டியெல்லாம் குண்டமெல்லாம் உருட்டி விட்டுருந்து கோபத்துல வெளியே நடந்து 5 குண்டூசி காலம் கொடுத்துருக்கு. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அப்படி எல்லாத்துக்கும் பேக்கடை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொறுமை, நிதானம், தேவனுடைய பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் எல்லாமே இருந்துன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், கடகடன்னு சொல்லி அந்த மாதிரி இந்த துள்ளி சார்ந்த அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்காது. அன்பு சொல்ல எது இல்லாமை நம்ம வந்து இப்போ மேல போடுறத பார்த்தோம். உண்மையிலேயே தேவன் வந்து எது இல்லாம இருந்தா நீங்க சந்தோஷப்படணும் அப்படிங்கிற விஷயம் தேவன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதின 3ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சரி, வாசிங்க. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17 முதல், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவமரத்தின் பலன் அற்று போனாலும், வயலில் தானியத்தை விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிவுறுவேன். எது இல்லாம போனாலும் சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்தின்படியா நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. உலகத்துல நிறைய சுதந்திரிச்சிட்டு இருக்காங்க, உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. எப்படி அதில் ஒரு கால்வாசி கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கும், இல்லை ஒரு பைக் இருக்கும், சில சகோதர கார்கள் இருக்கு, சில சகோதர சில வாகனங்கள்லாம் வச்சுக்கிறாங்க, இவ்வளவுதான். ஆனா அதுக்கு மிஞ்சி சில விஷயங்கள் நிறைய சகோதரர்கள் இருக்கு. சில பெரிய ஏக்கர் தோப்பு வச்சிருப்பாங்க, சில பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க, சில 5-6 லாரி விட்டுருப்பாங்க, சில அங்க இடம் வாங்கி போய் போட்டிருப்பாங்க, இங்க இடம் வாங்கி போட்டுருப்பாங்க, அப்படி நிறைய வாங்கி போட்டிருப்பாங்க. இவைகள் எல்லாம் இல்லாம இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஆனந்திக்கக்கூடிய காரணங்கள் வேறே இருக்கிறது. அத்திப்பழம், திராட்சை, ஒலிவ, வயல், ஆடுகள், மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது எதை குறித்து சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு இயல்பான ஆசீர்வாதங்களையும் ஆன்மீக பழங்களையும் குறிக்கிறது. ஆன்மீக பழங்களைன்னா ஆக்சுவலி இது ஒரு கேரக்டர்லாம் இருக்கு. இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா மனசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஆமா, இவளை எல்லாம் கர்த்தருக்குள் ஒரு நிமிஷம், தேவனுடைய ஜனங்களின் உண்மையான சந்தோஷம் கர்த்தருக்குள் தான். வெளிப்படையான சூழ்நிலைகள் நம் நம்பிக்கையை பறிப்பதாக இருந்தாலும் உண்மையான விசுவாசி ரட்சிப்பின் தேவனுக்குள் நித்திய மகிழ்ச்சி அடைகிறார். இதெல்லாம் இல்லாம இருந்தால் கூட கர்த்தருடைய தேவனுடைய மனுஷனாக இருக்கிற ஒருவர் வந்து நித்திய மகிழ்ச்சி அடைகிறார். சோதனைகளிலும் பற்றாக்குறைகளிலும் தேவனுடைய ஜனங்கள் மனதில் இவ்வாறு சொல்லிக் கொள்ள வேண்டும். சோதனை இருந்தாலும் சரி, கஷ்டமா தான், இது இருக்குது, இது இல்லை, இது கிடைக்குது, இது கிடைக்கல, சில இடத்துல நமக்கு சில எதிர்பார்ப்பு இருக்காது, அது இருக்குது இல்லை, எதுவுமே இருந்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா நாம வந்து இந்த வார்த்தை என்ன வார்த்தை பார்ப்போம், இல்லாம இருந்தாலும் நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிற குறிச்சு பார்க்கலாம்.
அடுத்தபடியாக கர்த்தர் இயேசு வந்து அன்னைக்கு சீசர்களை வந்து ஊழியத்துக்கு அனுப்பினார். ஊழியத்துக்கு அனுப்பினாரா? ரெண்டு விதமா அனுப்பினார். ஃபர்ஸ்ட் ஒர்க் அனுப்பினாரு, இன்னொருத்தோட அனுப்பினார். அதுல வந்து கர்த்தர் இயேசு சொல்லி அனுப்புற முதல் விஷயத்தை நான் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா லூக்கா 22ஆம் அதிகாரம் 35ஆவது வசனத்தை வாசிக்கும். லூக்கா 28ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமத்தையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். ஆமா, சகோதரர் வந்து நம்ம பிரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்துக்கு இரண்டு பகுதி, அதாவது இரண்டு விதமாக சீசர்கள் அனுப்பின விஷயத்தை வச்சு சொல்றாரு. முதல் சேவை எப்படி இருந்த அந்த காலங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம அனுப்பினேன், உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா திரும்ப என்ன சொன்னாங்க, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இது என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த யூத ஜனங்களாகட்டும் மத போர்களாகட்டும் எல்லா சுற்றி இருந்த எல்லா ஜனங்களாகட்டும் சீசருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளக்கிறதாக ஒரு மனப்போக்கம் வந்து அன்னைக்கு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த சீசர்களை வந்து பெருசா பார்த்தாங்க. தேவனுடைய வார்த்தை பேசுறாங்க, இயேசுவை உபதேசம் பேசுறாங்கன்னு சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் அவங்களுக்கு செய்தாங்க. அதுக்கு அடுத்த இயேசு மைண்ட்ல இருந்தா என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒண்ணுமே எடுக்க வேணாம், நீங்க போங்க, என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணா கிடைக்குது, எல்லாமே உங்களுக்கு அங்கேயே கிடைச்சது, தயவுசெய்து எதுவும் என்ன பண்ணாங்க எடுத்துட்டே போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, லூக்கா 9:3 என்ன சொல்றாருன்னா, அவர்கள் சாக்குப்பை காலை எடுத்து செல்ல வேண்டாம் என்றார் முதல் உள்ளது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்தில் யூதர்களுக்கு இடையில் நல்ல விருந்தோம்பல் இருந்தது. அதை சொன்னீங்களா, கவனிக்கணும், நல்லா கவனிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம். அவர்கள் தேவனுடைய தூதருக்கு விழுந்தளித்து பராமரித்தார்கள். அப்போஸ்தலர்கள் சாட்சியத்தை வழங்கும் போது அவர்களுக்கு தேவையான எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததானே. கர்த்தர் இயேசுக்கு அன்னைக்கு அது நல்லாவே தெரிந்ததுனால அன்னைக்கு சொன்னாரு. ஆகவே அவர்கள் சொன்னதுக்கு ஒன்றும் குறைவில்லை. இரண்டாவது அனுப்பினார்கள, அதுக்கு போகும்போது என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ என்ன பண்ணுங்கன்னா, 2 வஸ்திரங்கள் இருக்கு, ஒரு வஸ்திரத்தை வச்சு என்ன பண்ணுங்க, ஒரு பட்டயத்தை வாங்கிக்காங்க, பை எடுத்துக்காங்க, எல்லாமே எடுத்துக்காங்க சொல்றாரு. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது பை உடையவன் அதை எடுத்துக்கொள்ள கடவன், சாக்கும் அவ்வாறே, வாள் இல்லாதவன் தன் நங்கியை விற்று வாங்கி கொள்ள கடவன். இது அவர்களுக்கு அடுத்ததாக வரப்போகும் காலம் சுலபமாக இருக்காது. இனியுள்ள காலம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்கும். நமக்கு ஒரு காலத்துல சுலபமா தான் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்துக்கு முன்னாடி, யோவான் ஸ்நானத்துக்கு ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்தது. எப்போ வந்ததுன்னா, ஜெயில இருக்கும்போது. நமக்கு எப்போ வரும்னா, கம்ப்ளீட்டமா எந்த ஒரு செயல்பாடுமே இருக்காது, அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுதான் அது போலதான் சீசர்கள் அன்னைக்கு நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, சுலபமா இருக்காது என்று சொல்லும் ஒரு எச்சரிக்கை. இனிமேல் யூதர்கள் அவர்களை அன்புடன் ஏற்க மாட்டார்கள், கிறிஸ்தவர்கள் அன்புடன் நம்மளை ஏற்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த கேரளாவில் நடந்த விஷயம் வந்து பாத்தீங்களா, ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம். அதுக்கு பிறகுதான் நமக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு நம்ம. ஏன்னா அவர் சார்ந்திருக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா ஜெகோவா விட்னஸ் சார்ந்தவர் சகோதரர்கள். அது வந்து என்ன கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்த உலகத்துமே அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அந்த நியூஸ். அப்ப பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுவாக தான் இதுதான் அக்குமா இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இந்த கொள்கையோடவங்க தான், இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதனால அன்னைக்கு வந்து சீசர்கள் வந்து அதோட அந்த இதே மாதிரி நம்மளோட சூழலும் இப்போது அப்படிதான் இருக்கிறது. இனிமேல் யூதர்கள் அவர்களை அன்புடன் ஏற்க மாட்டார்கள், ஆனால் ஏற்க மாட்டார்கள். பாத்தீங்கன்னா அவர்கள் சபைக்கு பகைவர்களாக மாறுவார்கள். கண்டிப்பா நமக்கு முதல் எதிரியே யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான். எதிரிகள் நம்ம சும்மா மேல வச்சிருக்கோம், பெரிய எதிரியும் கிடையாது. அவங்க வந்து என்னன்னா நம்மளை எதிர்ப்பாங்க, கண்டிப்பா எதிர்ப்பாங்க. நம்ம சத்தியத்தை வந்து அவங்க ஏற்கிறதுக்கு மனசு இல்லை. அப்ப நம்ம அவங்களை எதிரியாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏதாவது ஒரு வசனம் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாயில சில உபதேசங்கள் பேசுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், வசனத்தை வச்சு பேசுவோம். இது யார் சொல்லி கொடுத்த உபதேசம்? இயேசு சொல்லி கொடுத்த உபதேசம். நாங்க இயேசுதான் பின்பற்றோம்னா எதைதான் நீங்க பேசணும், வசனத்தை தானே பேசணும். ஏன் நீங்க உங்க பாஸ்டர் சொல்றதையோ நீங்க உங்க சுயமா சில கருத்துக்களையோ ஏன் நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதெல்லாம் வசனமே இருக்கு, யார் வசனத்தை போய் கடையில பிடிக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, நம்ம வாய அடைச்சிடுவாங்க. அது அப்படிதான் சூழல் நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா கடைசியாக ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அவர்கள் சபைக்கு பகலாக மாறுவார்கள், அதனால் தேவனுடைய ஊழியர்கள் சோதனைகளையும் எதிர்ப்பையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும்.
அதனால என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நீங்க கையில எடுத்துக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு தேவனுடைய ஊழியத்தை நீங்க வருடாய் சமயமாயிருக்கிறது எல்லாத்தையுமே வருடமாக நீங்க ஜனங்கள் முன்னாக அறிவிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு லெசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் தன் ஜனங்களை தாங்கிக் கொள்வார், நல்லா சந்தோஷமா நல்லா வழி நடத்துவாரு. ஆனா எல்லா காலங்களிலும் நிலையாக ஒரே மாதிரி இருக்காது. அன்றைக்கு சீசர்கள் இருந்த மாதிரி தான் நமக்கு ஆரம்பத்தில் இந்த பேசிக் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நடக்கும்போது சூப்பரா இருந்துச்சு. 150 பேர் 200 பேர் 500 பேர் 400 300 பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிருக்கு. அந்த அந்த இது சொல்றோம் பாத்தீங்களா, அந்த லெவல் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கார் லெவல், அந்த லெவல் அப்படியே கம்மியாகி ரொம்ப தாழ்ந்து போயிருக்கு. அந்த மாதிரி சூழல் தான் நமக்கு நடக்கும். பாத்தீங்கன்னா இருக்காது. சில நேரங்களில் தேவன் தன் ஜனங்களை விசேஷமா பாதுகாப்பார். சில நேரங்களில் அவர் விசுவாசத்தை சோதிக்கும் விதமாக பற்றாக்குறையும் எதிர்ப்பும் அனுமதிக்கப்படலாம். விசுவாசிகள் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்பி நடக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சுருக்கமா சகோதர வசனத்துக்கு ஒரு சிலர் வழக்கம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 22:35 இயேசு தம் சீசருக்கு நினைவூட்டினார், முதலில் உங்களை அனுப்பிய போது உங்களுக்கு குறைவாக எதுவும் இல்லை. தேவன் தம் ஜனங்களை எப்போதும் தாங்குகிறார். ஆனால் அடுத்த காலத்தில் அதிக சோதனைகள் வரும், அதற்கு தயாராக இருங்கள் என்பது நம்முடைய சகோதரர்களுடைய விளக்கம். அப்படி குறித்து பார்ப்போம். பாத்தீங்கன்னா இது எது இல்லாம இருந்தா நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதாவது மனசுக்குள்ள இது இருந்தா இது இல்லாம இருக்குமா, அந்த உலகத்துல இந்த உலகில் இல்லாம இருந்தாலும் இல்லாம இருந்தா நம்ம சந்தோஷப்படுவோம். நெக்ஸ்ட் நம்ம உள்ளத்துல எது இல்லாம இருந்தா நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு குறித்து பார்க்கும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், தரைகளில் முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் வெளியேற்றமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அதன் கரைகளில் முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கர்த்தர் இயேசு இருதயத்துல எந்த ஒரு அசுத்தமும் இல்லாம ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத யார் சொல்றா, யார் சாட்சி கொடுக்கிறார்? அப்போஸ்தலர் பவுல் சாட்சி கொடுக்கிறார். அப்ப நம்ம இருதயத்துல நம்ம சகோதரர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த சகோதரர் கரைதிரையில் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் விளையாட்டுமான மகிமுள்ள சபையாக அந்த சகோதரன் எப்படி மாறுவாரா? மாறுவார் சகோதரி மாறுவாங்க அப்படிங்கிறத யார் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்ம சகோதரி சொல்லணும். அப்போ நம்ம இதயத்துல ஒரு சகோதரர் சாட்சி கொடுக்கிறாரு, நம்ம சந்தோஷப்படலாம். கர்த்தர் இயேசு கொடுத்த அந்த சாட்சி அதை நம்ம வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லு. நெக்ஸ்ட் கடைசியா நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன, எது நம்ம இருந்தா எல்லாமே தான் சந்தோஷப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது இருந்தா சந்தோஷப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுப்பதில் சந்தோஷப்படணும். கொடுக்கணும். எல்லாருமே நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. நம்ம வாங்குறோம், நம்மளும் கொடுக்குறோம், மற்றவங்களும் வாங்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எதையெல்லாம் கொடுப்பாங்க பார்த்துக்கலாமா? சில ரோட்ல இருக்க அந்த இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் சில சாப்பாடு கொடுக்குறாங்க, சில காசுகள் கொடுக்குறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம என்ன பண்ணோம்னா சில வெகுமதிகளை கொடுப்போம். அவங்க வாங்குறாங்க, நாமளும் சில வெகுமதிகளை கொடுப்போம். நெக்ஸ்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறாங்க. நிறைய பேர் சிலவங்களுக்கு காசு கொடுப்பாங்க, நாமளும் காசு கொடுப்போம், அவங்க நம்ம காசு கொடுப்போம், நம்மளும் வாங்குவோம். இது கொடுப்பதில் சந்தோஷப்படுறது. நாமளும் சந்தோஷப்படுவோம், அவங்க சந்தோஷப்படுவாங்க. தேவன் கொடுக்கறதுக்கு என்னத்தை கொடுக்க சொல்றாரு அப்படின்னு குறித்து பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது ஆலயம் கட்டுறதுக்காக இது பண்ணாரு. அப்போ ஜனங்கள் கொடுத்தாங்க இல்லையா? என்ன கொடுத்தாங்க வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9 மற்றும் 17ஆம் வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். சரி, பாத்தீங்கன்னா தேவனுக்கு அளிக்கக்கூடிய இந்த ஒரு சேவையாகட்டும் காணிக்கைகளாகட்டும் நம்ம எது செய்தாலுமே என்ன பாத்தீங்கன்னா மனப்பூர்வமே கொடுக்கணும். அந்த வசனம் தான் ஃபர்ஸ்ட் சொல்றது, அந்த விஷயமே அதான். மனப்பூர்வமே கொடுக்கணும், சிரிப்போடு, ஒரு அன்போடு. அதாவது என்ன சொல்றோம்னா அந்த வாஞ்சை வரணும். இப்போ கொடுக்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு அங்கே இப்போ நிறைய கொடுத்துருக்குறோம். உதாரணத்துக்கு நானே சொல்றேன், இப்போ நான் அவருக்கு கொஞ்சம் தொகை வாங்குறேன், அந்த சம்பளம் மாசம் வார சம்பளம் வாங்குவேன். அந்த வார சம்பளத்தில் நம்ம வாங்குறோம். அதை என்ன பண்ணோம்னா வாரம் சர்வே கொடுத்துருவோம். இது சந்தோஷமா கொடுக்கறது கிடையாது. அங்கே இருக்கும்போது
சந்தோஷமா கொடுக்கறதே கிடையாது. அந்த சந்தோஷம் வேற, அந்த சந்தோஷம் வேற. தேவன் சொல்ற சந்தோஷம் கொடுக்கிற விஷயம் வந்து இது வேற. இது வந்து என்ன சொல்றாருன்னா, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் சந்தோஷப்பட்டாங்கன்னா ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் தேவன் சந்தோஷப்பட்டாரு. மூணாவது யார் சந்தோஷப்பட்டாங்கன்னா தாவீது ராஜா சந்தோஷப்பட்டார். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உத்தம இதயத்தோட கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஜனங்கள் மகிழ்ச்சியோடு கொடுத்த போது தேவனும் ராஜாவும் மகிழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வந்து நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் வேற எதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு சகோதரர் சொல்றன்னு பாத்தீங்கன்னா, வாசிக்க இன்னொரு கட்டி விசுவாசம். தங்கள் நேரம், திறமை, செல்வம், உடல் அனைத்தையும் தன்னார்வமாக கர்த்தருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். வற்புறுத்தலால் அல்லது வெளிப்படையான பெருமைக்காக செய்யப்படும் அர்ப்பணிப்பு தேவனுக்கு பிரியமல்ல. பாத்தீங்கன்னா தங்கள் நேரம், திறமை, உடல் செல்வாக்கு அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இது எப்படி செய்யக்கூடாது பாத்தீங்கன்னா, பெருமைக்காக செய்யப்படக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பாக எங்கேயுமே அர்ப்பணிக்கக்கூடாது. அப்படி அந்த சிந்தை ஒன்று மனசுக்குள்ள வந்துச்சு அப்படின்னாலே அது அவுட், அது கொடுத்ததுக்கு சமமே கிடையாது. தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். அது எவ்வளவு பைசா கொடுத்தாலும் சரி, எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு வேற சபையில செஞ்சாலும் சரி, எத்தனை பேர் நம்ம சபையில கூட்டு வந்தாலும் சரி, அது பின்னால ஒரு சிந்தை இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம இதயத்துக்குள்ள என்ன நோக்கத்துக்காக செஞ்சுட்டு இருக்கோம் அந்த சிந்தை, லாஸ்டா ஒரு சிந்தை சிந்திப்போம். அந்த சிந்தை தான் தேவன் பார்க்கிறார். அதான் என்ன சொல்றேன்னா, தேவனுக்கு அது பிரியமாவே இருக்காது. அதான் பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படுத்தி சொல்றாரு பாத்தீங்களா. அந்த இதயத்துக்குள்ள இருக்க அந்த சிந்தை தான் தேவன் கண்டிப்பா பார்ப்பாரு. நெக்ஸ்ட் வாசிங்க. தேவன் சோதிப்பது நமது உள்ளம் எவ்வளவு சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது. மகிழ்ச்சியுடன் கொடுத்தால் உண்மையான ஒரு விசுவாசியின் சேவை சுமையாக இருக்காது. இது நமக்கு அங்க இருக்கும்போது சுமையாக தான் இருந்தது. ஆனா இங்க இருக்கும்போது சுமையா இருக்குது அப்படின்னா வாசிங்க, அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்கும். கர்த்தர் சந்தோஷமாய் கொடுப்பவனை நேசிக்கிறார். அப்படி கண்டிப்பாவே வந்து சுமையாகவே கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். இது பாத்தீங்கன்னா நம்முடைய ஊழியர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ற சவால்கள். இது வந்து நம்ம வாழைப்பழம் என்பதை நிறைய விஷயம் செலவு இருக்கு. இது எல்லாமே அநேக சகோதரர் நம்ம சொல்லியாச்சு. யாருக்குமே வந்து அது என்ன பண்றீங்கன்னா, அதோட தாற்பயங்கள், இதோடைய ஆழங்கள், இது விசேஷங்களை வந்து கண்டிப்பாக நிறைய சகோதரர் புரியறதே இல்லை. ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்படாது. அதான் சொல்றோம் ஆரம்பத்துல 2 பேர் இருந்தாலும் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் அந்த பவுண்டேஷன்ல உறுதிப்பட்டு நிக்கிற விஷயம் வந்து அதுதான் அதை அடாப்ட் பண்றது. எந்த அளவுக்கு பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த சபையை நம்ம கட்டி எழுப்பதுக்கு தேவன் நமக்கு அனுமதி கொடுப்பார் அப்படிங்கிற சொல்லி, இன்னும் வேற எதிரெல்லாம் நாம் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு. ரோமர் 1:4 வாசிங்க. ரோமர் 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவருடைய வாழ்க்கை தேவனுக்கு கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மதிப்பிடப்படுவார்கள். மற்ற வசனம் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நியாயத்துக்கு உட்பட்டிருந்தார்கள். ஆனா அந்த நியாயப்பிரமாணம் ஒருவரும் நீதிமான முடியாது. அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்ணாருன்னா, அதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி தான் வந்து அவர் மற்ற மனிதர்கள், அது எளியுள்ள மனிதர்கள் நீதிமான ஆகக்கூடியதான அந்த ஒரு வாய்ப்பு அவர் வந்து அன்னைக்கு கண்டிப்பாக தொடங்கி வச்சார். பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த நியாயப்பிரமாணம் வந்து என்ன பண்ணி ஜனங்கள் மத்தியில் பாவத்தை தான் அதிகமாக வெளிப்படுத்தினது அப்படின்னு பார்க்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, சகோதரர் வார்த்தை சொல்றாரு, கிறிஸ்துவின் மரணம் வழியாக விசுவாசிகள் அந்த சட்ட கட்டுப்பாட்டில் இருந்து மரித்தவர்களுக்கு கருதப்படுகிறார்கள். அன்னைக்கு கருதப்பட்டார்கள். அவர் என்னைக்கு அதை நிறைவேற்றி முடிச்சாரோ அதுக்கு பிறகு அது இணை சட்டத்திலிருந்து விடுபட்டு தேவனுடைய பிள்ளைகளாக அவர் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு விஷயத்துக்குள்ளாக வந்தார்கள் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தியனும் வேறொருவர்களாகி தேவனுக்கு கனி கொடுக்கும்படி. இந்த யாருக்கெல்லாம் கனி கொடுத்துட்டு நமக்கு நம்ம கனி கொடுத்துட்டு இருக்கோமா, மற்ற சகோதரர்கள் பார்க்கறதுக்காக கனி கொடுக்குறோமா, இல்ல மற்ற சகோதரர்களுக்காக கனி கொடுத்துட்டு இருக்கோமா? அதெல்லாம் எங்கேயுமே செல்லுபடியாக தேவன் அங்கீகாரம் பண்றதே கிடையாது. அந்த வருஷங்கள் தேவனுக்கு நாம கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ணணும்னா, கிறிஸ்துவின் சரீரத்திலே நியாயப்பிரமாணத்துக்கு மனிதர்கள் ஆன நம்ம வந்து என்ன பண்ணா தேவனுக்கு தான் நாம கனி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து எத்தனை விஷயங்கள் பார்த்துருக்கோம்? 7 விஷயங்கள் பார்த்துருக்கோம். சந்தோஷமாய் இருங்கள். மொத்தமாக ஒவ்வொன்றா சொல்லலாமா? துக்கத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டும், உபத்திரவத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டும், பலவீனத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டும், சோதனையில் சந்தோஷமா இருக்க வேண்டும், நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்க வேண்டும், இல்லாமையில் லாஸ்டா பார்த்து கொடுப்பதில் சந்தோஷமா இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இவ்வளவு காரியங்கள் கேட்கும். இதெல்லாம் நினைவில் கொண்டு
கேட்ட சத்தியத்தையும் நினைவில் கொண்டு நம் அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், நம் முன்குறிக்கப்பட்ட அந்த நோக்கம் எல்லாவற்றையும் நினைவில் கொண்டு என்ன பண்ணணும்னா சந்தோஷத்தோட இருக்கணும். என்னைக்கு நம்ம அந்த அழைப்புல வந்து நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல சில சிந்தனைகள் நம்ம மனதுக்குள்ள வந்ததுனாலே அதுக்கு முன்னாடி யாருக்கு தெரிஞ்சிடும்? நம்ம சிந்தனை ஒரு வந்துட்டு நம்ம அழைப்புல வந்து வேஸ்ட் அப்படி ஒரு சிலர் யோசிச்சாருன்னா அதுக்கு முன்னாடி யாருக்கு தெரிஞ்சிடும்? தேவன் தெரிஞ்சிடும். அப்படி ஒருவர் தெரிஞ்சா தேவன் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 2-4. யோவான் 12ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். என்னில் கனிகளாக இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனிகளுக்குள்ள கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்ன நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவர் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ, இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். என்னில் கனி கூடாதுன்னா யார் இந்த வார்த்தை சொல்றாருன்னா கர்த்தர் இயேசு சொல்லுகிற வார்த்தை. ஒருவேளை எல்லா கனிகளையும் கனி கொடுக்காம சில பேர் கனிகளை ஒருவேளை கொடுத்துட்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் இயேசு செடியில இருந்து இணைஞ்சு இருக்காது அந்த கொடி. அப்படி இணைஞ்சு இல்லாத வருஷத்துல தேவன் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு பையனுடைய சரீரத்துல இணைஞ்சிருக்காத கொடி எதுக்கு என்ன பண்ணலாம், பேசாம கட் பண்ணி விடலாம் சொல்லி கட் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு பார்க்கணும். பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது எப்படி அவங்க நிலைச்சே இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் என்னிலும் லாஸ்ட் உள்ள வார்த்தை வந்து நான் அவனிலும் நினைக்கிறேன் அவன் மிகுந்த கனிகளை கொடுத்துருக்கா இருப்பான். இப்படி வந்து அநேக கனிகளை கொடுக்கும்போது கனி கொடுப்பாரு. சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். இந்த சந்தோஷம் யார் கொடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொடியோட இணைஞ்சு இருக்கும்போது கர்த்தர் இயேசுவின் உபதேசத்தோடு நிலைத்து இருக்கும்போது அந்த பரிசுத்த ஐக்கியத்தோடு தேவனோடு நடக்கும்போது நமக்கு இந்த சந்தோஷங்கள் கிடைக்கும்னு பார்த்தோம். கர்த்தர் இயேசு ஒரு சந்தோஷம் சமாதானம் சொன்னார் இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசி. 15-11 வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 11 வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவர்களை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும். என்ன ஆகுது? அவருடைய சந்தோஷமும் நம்முடைய சந்தோஷமும் என்ன ஆகும்? நிறைவா இருக்கணுமா? நமக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்கும், கண்டிப்பா கம்ப்ளீட் சந்தோஷமும் கர்த்தர் இயேசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், ஒரு முக்கால்வாசி இருக்காது. அப்ப என்ன பண்ணாருன்னா, அந்த கிரேஸ் சொல்ற பாத்தீங்களா, தேவன் நமக்கு கிரேஸ் கொடுக்குறாரு. அந்த கிரேஸ் எல்லாம் அந்த சந்தோஷத்தோட சேர்ந்தா வரும். நம்ம கொஞ்சம் போல இருக்கும், ஆனா அது கூட என்ன பண்ணுவாருன்னா, அவர் கொஞ்சம் அதிக சந்தோஷத்தை என்ன பண்ணுவாருன்னா, உங்க சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் இயேசு அன்னைக்கு அந்த ஒரு சீசரோட பத்தியில வாழ்ந்துட்ட வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிப்பு, யூதர்கள் மத்தியோட இருந்து அந்த ஒரு நடத்தின அந்த ஊழியங்கள், பின் நாட்கள் அவர்பட்ட பாடுகள், அவர் எல்லாவற்றையும் நாம் வந்து சத்தியத்தின் மூலமாக மிக தெளிவாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பின்னாடி அப்போஸ்தலர் பவுல் வந்து அதை வந்து கரெக்டாக பேசிட்டு விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எனவே பாத்தீங்கன்னா அந்த உள்ளவருக்கு ஆனந்தம், இந்த சந்தோஷம் அப்படிங்கிறத சொன்ன பாத்தீங்களா, அது வந்து சமாதானத்தை கூட குளத்துல அரையாடப்பட்டாங்க. சமாதானம் கூட அந்த சந்தோஷத்துக்கும் சேர்ந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும். சமாதானம் பாத்தீங்கன்னா உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லாமல் கர்த்தர் இயேசுடைய சமாதானத்துக்கு நாம் நிறைவாக பாதை நாம் ஓட முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த சமாதானத்தை சந்தோஷத்தையும் யார் தருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இன்னும் யார் யார் தருவா? சபையில இருக்க சகோதர சகோதரன் தருவான். அப்படி அவங்க சந்தோஷத்தை தரணும்னா நாம என்ன பண்ணோம்னா, நாம அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணா, ஒருவரை தாங்கி இந்த பாதையை ஓடக்கூடியதான ஒரு திடவர்த்தமான ஆரோக்கியத்தை தேவன் நமக்கு தருவார். எனவே இந்த ஒரு நாளிலே சந்தோஷமா இருங்கள் அப்படிங்கிறதான தலைப்பிலே ஒரு 7 பாயிண்ட் முடியாக இந்த ஒரு பாடங்களை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்தார். அநேகமாக சபையுடைய சகோதரர்களுக்காக அனைவரும் உங்கள் அனைவரும் ஜபத்திலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளில் இந்த ஒரு பாடத்தை தந்த தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக நன்றிகளை எடுத்துக் கொள்வோம். எவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவர்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழங்குவாராக. ஆமாம்.